வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முஹம்மதியா. இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 4 ரெட் சில்லியும் 5 காஷ்மீர் ரெட் சில்லியும் 12 முந்திரியும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றி ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பும் 2-3 துண்டு பட்டை 2 பே லீஃபும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் சாஃப்டாக குக் ஆகி வரட்டும். அதுக்கு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் 10 நிமிஷம் எண்ணெயிலேயே குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா இப்போ தண்ணி விட்டு குக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து நல்லா எல்லா சைடும் படுற அளவுக்கு சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வடை போக அளவு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் தண்ணி விட்டு குக் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. நல்லா இப்போ கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா திக்காக குக் ஆகி வந்துடுச்சு சிக்கன் கிரேவி. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.